துலாம் ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி வீடியோக்குள்ள கேட்ட கமெண்ட்ஸ்களுக்கான பதில்களை இப்போ பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்புறேன். முருகா நீயே எனக்கு பிறக்கணும் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அந்த வேலுங்கிற பேர் இருக்குங்க குழந்தைக்கு, சூப்பராக இருப்பாங்க. அருமையான ஆண் குழந்தை பிறக்கும். தைரியமாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் எல்லாமே இனிமேல் நல்லது நடக்கும். புத்திர சந்தான விருத்தி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவன். அடுத்ததாக பாலாஜி வேணுகோபால், என்னுடைய தொழில் மேம்பட 10 ஆண்டா முயற்சி செய்துட்டு இருக்கேன். மற்றவை அனைத்தும் நடந்திருக்கு, தொழில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, தொழிலுக்குரிய ஸ்தானம் பாலாஜி அவர்களே வணக்கம். தொழிலுக்குரிய ஸ்தானம் சொல்லக்கூடியது 10ஆம் இடம். அதே மாதிரி 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் உங்கள் ஜாதகத்தில் நன்னா இருந்ததுங்கிற பட்சத்தில் யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை. ரெண்டாவது, சில டைம் கால நேரம் எல்லாம் கனிந்து வரணும்னு சொல்கிற மாதிரி இப்போ நேரடியாக குரு பார்வை இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி இது முன்னாடி வரைக்கும் தடை கொடுத்துருக்கலாம், வேஸ்ட் ஆகிருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். என்ன பண்ணோம், மேதா தக்ஷிணா மூர்த்தி அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாமி இருக்கார். அவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வால்பேப்பராக வச்சுக்கோங்க. டெய்லி அவரை பார்த்துட்ருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா வேணுகோபால் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்துக்கு மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு கிடைக்காத விஷயமே கிடையாது. சர்வம் நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. தீர்காயுஷ்மான். அருள் பதிவிட்டிருக்காரு. 20 வருடங்களாக பல விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். 2026 நான் உயிரோடு இருந்தால் ஆச்சரியந்தான் படணும் அப்படின்னு போட்டுட்டு, நோ ஹாப்பினஸ் நாட் ஈவன் இன் சிங்கிள் திங்ஸ் இன் லைஃப்னு போட்டிருக்கு. அதாவது அருள் அவர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்கிறது எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. குருவுடைய பார்வைங்கிறது பரிபூர்ணமான நல்ல விஷயங்களை செய்ய வைக்கும், மனசுடைய சிந்தனைகளை மாற்றி வைக்கும். என்னதான் உங்கள் ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னாலும் மட்டும் கண்டிப்பாக முருகனுடைய கோவிலுக்கு அடிக்கடி போங்க. முருகனை சரணாகதி அடைகிறது. அதே மாதிரி முக்கியமான தானங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது, கருங்காலி கட்டையை வாங்கி ஒரு 6 பேருக்கு தானம் பண்ணுங்கள். முருகனை நினச்சிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அந்த தொல்லைகள் நீங்கும், சந்தோஷம் மட்டுமே பிறகும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. சந்தோஷம் நிறையா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ராகு கேது பயிற்சி வீடியோ பார்த்துட்டு யதுன்னு ஒருத்தர் ஒரு பதிவு விட்டுருக்காரு. 2023 டிசம்பரில் லாஸ்ட்டில் சனி 5ல் வந்தது, குரு 7ல் வந்தது. சூப்பர் டைம் பீரியட்னு ஜோதிடர் சொன்னாங்க. அதை நம்பி ஜாப் ஓனரை நல்லா திட்டிட்டு வந்தேன். அப்புறம் கோவிந்தா கோவிந்தா தான் பதிவிட்டுருக்கு. எது அவர்களே வணக்கம். முதல் விஷயம், நமக்கு டைம் நல்லா இருக்குன்னு ஜோசியம் சொல்லிட்டான்னு விட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். முதல் விஷயம் அதுதான். அதாவது என்னதான் டைம் நல்லா இருந்தாலும், என்னதான் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தாலும், எந்த அளவுக்கு நீங்கள் எளிமையாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு யதார்த்தமாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு கிரவுண்டடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நமக்கு டைம் நல்லா இருக்குன்னு போய் பாஸ் திட்டோம்னா கண்டிப்பாக நல்லா இருக்கிற ஜாதகமே கெட்டு போயிடும். ஏன்னா சூரியன் பாதிக்கப்பட்டுரும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறீங்களா, கோவிந்தாங்கிற திருநாமமே பெரிய ஒரு புண்ணியத்துக்குரிய திருநாமம். எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக கோவிந்தா யூஸ் பண்ண மாட்டோம். கோவிந்தாங்கிறது சரணாகதி அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும். அதனால் இந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் கோவிந்தான்னு யூஸ் பண்ணுறது தப்பு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, எல்லாம் போயிடுச்சு சார்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும், இனிமேல் நல்லா இருக்கும். ஜாதகத்துடைய மெயினாக தசாபுத்தி, அந்த தசாபுத்தி நல்லா இருக்கும் பொழுது நல்லாயிருக்கும். இனிமேல் உங்கள் தசாபுத்தி மாறணும், நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அந்த பெருமாளுடைய அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்து ஜெயம்மணி சமையல் அப்படிங்கிற ஒரு இதில் பதிவு வந்திருக்கு. மாட மாளிகை வேண்டாம், கோடிகளில் புரள வேண்டாம், கடன் இல்லாத அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் சார். ஜெயமணி அவர்களே வணக்கம். கிச்சன் சேனல் நடத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் மேலும் நல்லா அபிவிருத்தி அடையட்டும். ரெண்டாவது, குரு பார்வையில் உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குறதெல்லாம் பேசிக்கலாக ஜாதகத்தில் கொடுப்பினை இருக்கும் பொழுது நடக்கும். இந்த காலகட்டங்களுக்கு அந்த தீர்வு ஏற்படும். இப்போ கடன் நிறைய இருக்குன்னா அந்த கடன் நம்மளால் அடைக்க முடியல, ஆனால் அந்த கடனை அடைக்கக்கூடிய தீர்வு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சாலும், ஒரு 40-50% அடைச்சாலும், பட் ஸ்டில் அந்த குருவுடைய பார்வை இருக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு மைண்ட் அது தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிப்போம். சூழல், நம்ம கூட இருக்கக்கூடிய சூழல் அப்படியே நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வு மாறும், நல்லபடியாக உங்களுடைய கடன் அடையும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிம்பிள் சொல்யூஷன், வெள்ளிக்கிழமை கல் உப்பு ஒரு படி எடுத்து வெள்ளை கலர் கிளாத்து, வெள்ளை துணியில் நீங்கள் கட்டி வச்சுருங்க. கரெக்டாக 9 வாரம் கட்டிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் போய் இதை கொடுத்து வணங்கிட்டு வாங்க. முடிஞ்சால் அது பக்கத்தில் ஏதாவது குளம் இருந்ததுன்னா அந்த குளத்தில் போட்டிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான். அடுத்ததாக புட்டி குட்டி சேனல்னு ஒரு இதுலேருந்து ஒரு பதிவு வந்திருக்கு. ஏங்க நீங்கள் வேற, என் பொண்ணு ராகதீசை நடக்குது, பிச்சை எடுக்க வச்சாச்சு, உசுறு மட்டும்தான் இருக்குது, எங்கள் அப்பா முருகா தான் எங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு,
ராகு பகவான் சொன்னாலே அலறிக்கிட்டு ஓடுற அளவுக்கு எங்களை வச்சு வச்சு விட்டுட்டாரு. எப்படா விடிவு காலம் வரும்னு காத்துட்டு இருக்கோம். குட்டி குட்டி சேனல் நடத்தக்கூடிய நபருக்கு எனக்குடைய வணக்கங்கள். ராகு தசை நடந்தால் எல்லாமே போயிடும்னு அர்த்தம் இல்லைம்மா. ரெண்டாவது, உங்கள் பொண்ணுக்கு ராகு தசைனா உங்களுக்கு படுத்துங்கிறது என்னால் நம்ப முடியல. நிறையா பேர் தயவுசெய்து நம்ம நேயர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த மருமக கால் எடுத்து வச்சா எனக்கு வீடே நாசமாக போச்சு, இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், உடனே எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் இறந்துட்டார், வந்த நேரம் சுத்தமாக சரியில்லை, நாங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுது. சத்தியமாக சொல்கிறேன், அது உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னா மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரிலாம் வந்து தயவுசெய்து இல்லை யாரும் பேசாதீங்க. என்னென்னா இதோடைய மைலேஜ் ஒரு 5% ஹெல்ப் பண்ணும். பட் அட் தி சேம் டைம் உங்களுடைய பொண்ணுக்கு உண்மையாகவே டைம் சரியில்லைனா பொண்ணுக்கு தான் பாதிக்கும். உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்குன்னா உங்கள் ஜாதகம் சூப்பராக செட் ஆகும். அவங்களுக்கும் ராகு தசை நடக்குது, அதனால் நான் கஷ்டப்படுறேங்கிற கான்செப்டே கிடையாது. உங்கள் ஜாதகத்துலேயும் ஒரு மோசமான தசாபுத்தி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணலாம், சிம்பிளாக சொல்லிடுறேன். தேய்பிறை அஷ்டமி சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள், அன்னாபிஷேகம் செய்வது, இல்லைன்னா அந்த காட்சியை நம்ம பார்க்கறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்தெல்லாம் எனக்கு சரியில்லைங்கிற கான்செப்ட்லாம் தப்பு. எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, எல்லா நட்சத்திரங்களும் இப்போ மூலா நட்சத்திரம் ஆகாது, பொண்ணு கொடுத்தா மாமனார் போயிடுவார், ஆயில நட்சத்திரம் யாருக்கும் ஆகாது, இப்படிலாம் வந்து எங்கேயுமே ரிசல்ட் கிடையாது. ஆனால் ஒரிஜினலாக என்னென்னா கொஞ்சம் ஆளுமை இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் அது கூட மீறிய ஜாதகங்கள் இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபரே மூலா நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணி அம்மா அப்பாவோட 90 வயசு அம்மா அப்பாவுக்கு இன்னும் இருக்காங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். மூலா நட்சத்திரம் சரியில்லை, ஆயில்ய நட்சத்திரம் சரியில்லை, விசாக நட்சத்திரம் சரியில்லை, கிருத்திய நட்சத்திரம் சரி, லைனாக லிஸ்ட்டு போட்டால் 27 நட்சத்திரம் தான் இருக்குது. அதுக்கு அடுத்த நூற்றாண்டில் அதுக்கும் சேர்த்து முடிச்சு விட்ருவாங்க. அப்போ கல்யாணமே யாருக்கும் ஆகாது. தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு தப்பான குறிக்கோள்கள், தப்பான எண்ணங்கள் வேணாம். ஃபிசிக்கலாக ஜாதகம் பார்க்காம எதையும் பேசக்கூடாது. ஹார்ட்லி 3 டிகிரி 2 டிகிரிக்குள்ளே அந்த கிரகம் போய் நின்னால் மட்டும்தான் அது பாதிப்புகளை கொடுக்கும். அதுவுமே பரிகாரங்கள் செய்யும் பொழுது, பிராயச்சித்தங்கள் தேடும் போது கண்டிப்பாக நிவர்த்தியை கொடுக்கும். எல்லாருடைய மனசுலையுமே இந்த மூட நம்பிக்கை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, நல்லா இருக்கணும். நீங்கள் ஸ்ரீதர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரீலு சனீச்சரன் கும்பத்தில் வந்த போது கூட இதே தான் சொன்னீங்க, இதே பல்லவி தான் ஒரே மாதிரி அப்படின்னு அவரோட பதிவை போட்டிருக்காரு. சூப்பர். ஸ்ரீதர் அவர்களுக்கு வணக்கம். என்ன ரீல் விட்டாலும் அந்த பாவகம் வேலை செய்யும் பொழுது தான் அதோடைய விஷயமே நடக்கும். உங்களுக்கு நல்ல பாவகம் வேலை செய்யும் பொழுது நீங்கள் ரீல்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த ரீலு, கதை, கட்டுக்கதை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் உபயோகிப்பீங்க. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் சுய ஜாதகம் தான் வேலை செய்யுங்கிறது நாங்கள் ஒரு சேனல்லையும் ஒரு நிகழ்ச்சியும் ஒரு இன்டர்வியூவும் சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். அதை ஒரு வேளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதை நீங்கள் பார்த்தீங்க, அதை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகிக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், இனிமேல் உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அடுத்ததாக டேனியல் மீடியா சார், 3 மாதமாக வேலை இல்லை, ரொம்ப பண கஷ்டம், கடன் ரொம்ப இருக்குது, நீங்கள் நல்லா உருட்டுங்க அப்படின்னு பதிவிட்டுருக்கார். டேனியல் மீடியா அவர்களே வணக்கம், நமஸ்காரம். நான் உருட்டுறேன், அதை கேட்டு நீங்களும் உருட்டுறீங்கள அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது கொடுப்பினை தசாபுத்தியை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ டேனியல் மீடியா வச்சக்கூடிய நீங்களே வந்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்கள் கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்குமா? பொதுவாக நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அந்த எண்ணங்கள் நல்லா இருக்கணும் தான் உங்களுக்கு கண்டென்ட் நல்லா வரும். நம்ம எண்ணங்களே சரியில்லைன்னா கண்டென்ட் எப்படி வரும்? அப்போ மீடியா சேனல் எப்படி போகும்? உங்கள் எண்ணங்கள் சரியாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் உருட்டுறோம் இல்லையோ, பொதுமக்களுக்கு நிறையா தெரியும். எந்த சாஸ்திரமும் உருட்டல்லாம் கிடையாது. கோச்சார பலன்கள் அப்படின்னு தெளிவாக நம்ம சொல்லி தான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோம். அதனால் டேனி அவர்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணங்கள் வரணும், உங்கள் சேனல் மேலும் மேலும் நல்லா இருக்கணும், அதற்கான தெய்வ அனுகிரகம் உங்கள் எண்ணங்கள் வாயிலாக உங்களுக்கு மாற்றம் கொடுக்க வேண்டும் சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவன். அடுத்து குமார் செந்தில், இந்த ராகுகேது பயிற்சி துலாம் ராசிக்கு மட்டும் இந்த லக்னம் பொருந்துமா? நீங்கள் சொல்கிற விஷயம் மீன ராசி, துலாம் லக்னம், சிம்மத்தில் சனி ராகு நல்லதான்னு கேட்டிருக்கேன். குமார் செந்தில் அவர்களுக்கு வணக்கம். அதில் என்னென்னா, எந்த ராசி எந்த லக்னம் என்ன சமாச்சாரமாக இருந்தாலும் துலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெளிவு பிறக்கும். அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் வந்து மீன லக்னமாக இருக்கலாம், மகர லக்னமாக இருக்கலாம், மகர ராசியாக இருக்கலாம், துலாம் லக்னம் அல்ல துலாம் ராசி கனெக்ட் ஆச்சுன்னா 100% நெக்ஸ்ட்டு 1 இயரில் உங்கள் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும். அது உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பசங்களுக்காக இருக்கலாம், உங்கள் மனைவிக்காக இருக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம். அது நடக்கிறது உங்களுக்கு அது நல்ல ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நரசிம்மருடைய ஏதாவது ஒரு ஸ்லோகம்
ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாரசிம்ஹாய நமஹ அப்படிங்கக்கூடிய ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் சொல்லலாம். சொல்லும் பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எப்பெல்லாம் முடியுதோ ஏகாதசி அன்னைக்கு நரசிம்மருடைய ஆலயத்திற்கு சென்று தீர்த்தம் சாப்பிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கம். அடுத்து மீனா, ஐயா வணக்கம். துலா லக்னம், கன்னிராசி, உத்திர நட்சத்திரம் சார். கஷ்டம் இனியாவது நீங்குமா? கண்டிப்பாக கஷ்டம் தீரும். இனி என்ன பாதிப்பும் கிடையாது. ஏன்னா நேரடி பார்வையில் உட்காந்துருக்கிறதுடைய குரு உங்களுக்கு நிறைய நல்லது தான் பண்ணுவார். எண்ணங்கள் நல்லா இருக்கும். யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணலையோ இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்ல ஆத்மாக்கள் உங்கள் கூட சேருவாங்க. நல்ல இணைவாக பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் இனிமேல் நடக்கும்ங்கிறதுல டவுட்டு கிடையாது. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நமஸ்காரம். இந்த போஸ்டரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வியில் அவங்களுடைய விவரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. நந்தினி ஜெயேஷ்குமார், கே நந்தினி, துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். நந்தினி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்க. கரெக்டாக 3.5 மாதம் இருக்குது. இனிமேல் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஆரம்பம். அப்படியே அந்த விஷயம் நோக்கி தான் போவீங்க. லைட்டு தெரியும், லைட்டாக ஓகே டன், இனிமேல் நமக்கு வெளிச்சம் வந்துருச்சுன்னு தெரியும். 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது காமதேனுவுடைய ஃபோட்டோ. காமதேனுவை நம்ம மொபைல் வால்பேப்பரில் வச்சுக்கணும். பசுமாடு கண்ணுக்குட்டியோடு சேர்ந்து ஆளிலை கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி, ஆளிலை கிருஷ்ணன் வந்து மடியில் அந்த பால் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நித்தியமும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வ அனுகிரகத்தில் உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, குடும்பமும் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். தீர்க்க ஆயுஷ்மான். அடுத்ததான் ருத்ரமூர்த்தி, விருச்சிக லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். வேறு கம்பெனிக்கு வேலைக்கு முயற்சி செய்யலாமா ஐயான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா இப்போ ஸ்தானத்துக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரும். எங்கிருந்தோ வந்த குரல் அப்படிங்கிற மாதிரி யாரோ உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் மூலிமா நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். இப்போ கிடைக்கிறதுல என்ன கொஞ்சம் பேராசியும் படுவீங்க. அதாவது சாதாரணமாக நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்குங்க. இப்போ நீங்கள் 1,00,000 ரூபா சம்பளம் கேட்பீங்க. நீங்கள் அது கரெக்டாக எது இருக்கோ அந்த கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த பாலிசி ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் நீங்களுடைய கேள்வி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணலாம், தாராளமாக நடக்கும், நல்லா இருப்பீங்க. இடம் மாறுங்கிறது கண்டிப்பாக உண்டு. தீர்க்க ஆயுஷ்மான். அடுத்ததாக தாரணி, துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், 11/7/1981. ஏன் எப்போ நான் நிம்மதியாக இருப்பேன்? தாரணி அவர்களே வணக்கம், நமஸ்காரம். உங்களுக்கு பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோவில் இருக்குது. ஸ்ரீமுஷ்ணம்ங்கிறது திருச்சியிலேருந்து தாண்டிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆக்சுவலாக விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாக போகணும். எப்போ முடியுதோ அப்போ போகணும். போயிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபு மாறும். உங்கள் லைஃப் இனிமேல் மாறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகம் இயல்பாகவே நல்லா இல்லைனாலும் அந்த பூவராக சுவாமியுடைய ஆலயத்துக்கு சென்று நம்ம வழிபாடு செய்துட்டு வரும்போது ஒரு நாளாக அங்கே இருக்கணும். நீங்கள் அந்த பிராகாரத்தில் உட்காந்து அந்த பூவராக சுவாமியை கண்கூடாக பார்க்கணும். என்ன மாற்றம் கொடுக்கும்னு சொல்லலாம் முடியாது. அந்த அளவுக்கு மாற்றம் கொடுக்கும். சத்தியமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அடுத்ததாக ராம மகேஸ்வரி, துலாம், சுவாதி, விருச்சிக லக்னம். கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமா சார்? எப்போ கிடைக்கும்? அடுத்த வருஷம் ராம மகேஸ்வரி அவர்களுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஏன்னா குருவின் பார்வைங்கிறது இப்போது உங்களுடைய இதில் இருக்கலாம். ஆனால் ராசிக்கு எப்போ, லக்னத்துக்கு எப்போ குரு பார்வை வருகிறதோ அப்போ நமக்கு கண்டிப்பாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பேங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் ஆசிரியர் தொழில் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நல்ல வேலை உத்தியோகம் அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.